வணக்கம். இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல். இலவச மாந்திரீக பயிற்சி. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது எதிரியை வெல்லக்கூடிய மந்திரம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆதி காலத்தில் மிகப்பெரிய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எதிரிகளை இலகுவாக வீழ்த்தக்கூடிய மந்திரங்களை பயின்றிருப்பாங்க. அதுக்கு பேர் என்னென்னா அஸ்திர சஸ்திர வித்தைகள்னு பேர். இதை கற்றுக் கொடுப்பவங்க அவங்களுடைய குருமார்கள், அதாவது துரோணர், பரசுராமர், இப்படிப்பட்ட மிகப்பெரிய குருக்கள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதே போன்று ஒரு வித்தை தான் இது. ஆனால் சித்தர்கள் சொன்ன முறை இது ஒரு தாந்திரிகம். இந்த தாந்திரிக வித்தையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, ஒரு சுத்தமான இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளருக்கு விஷ்ணு கரந்தை, இந்த கொட்டை கரந்தை சொல்கிறோம்ல, அந்த கொட்டை கரந்தை தான் அதில் விஷ்ணு கரந்தை நீல நிறமாக இருக்கும். அந்த விஷ்ணு கரந்தை, வேப்ப மரம், இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு பேர் மாந்திரிக சேகரம்னு பேர். இப்போ எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த சித்தி வேலையை இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க. அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு மடிக்கட்டி கொண்டு விபூதி தரித்து அனுஷ்டானம் முடித்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிச்சிடணும். சும்மா போகக்கூடாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஆனால் வெறும் வயிற்றோடு இருக்கணும். அந்த சுத்தமான இடத்துல இருக்க வெள்ளை இருக்க வேறு அதை எடுக்கணும். விஷ்ணு கரந்தை வேறு அதையும் எடுக்கணும். வேப்ப மரத்தினுடைய வேறு இதையும் எடுத்துக்கணும். எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை சுட்டு விபூதியாக்கி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணணும். இந்த மந்திரம் என்ன மந்திரம்னா, சண்முகருடைய மந்திரம், சுப்பிரமணியருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணுறதும் உங்களுடைய சத்துருக்கள்லாம் இலகுவாக நீங்கள் வென்றுவிடலாம். அந்த மந்திரம் என்னென்னா, ஓம் சண்முகா சரகண தேவா என்னை கண்ட சத்ரு எனக்கு வசமாக ரீம் ரீம் ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் சண்முகா சரகண தேவா என்னை கண்ட சத்ரு எனக்கு வசமாக ரீம் ரீம் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 1008 உரு அதே இடத்துல நீங்கள் ஜெபிச்சதும் அது சித்தியாகிவிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது சித்தி ஆகிடுச்சு. இப்போ உங்களோட சத்ருக்களை நீங்கள் வெல்லணும். அப்படிப்பட்ட உங்களுக்கு அற்புதமான பவர் சக்தி கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு இளநீரை எடுத்துகிட்டு வந்து அதை சீவி கண்டிருந்து அதில் இந்த ஜெபித்து வைத்திருக்கக்கூடிய இந்த விபூதியை அதில் போட்டு நீங்கள் அப்படியே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சாப்பிட்றணும். இதனுடைய பலன் என்னென்னா, குஸ்தி செய்கிறாங்கல்ல, குஸ்தி பைல்வான், அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் இலகுவாக வென்று விடலாம். ஏன்னா உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களோட சிந்தைகள்லாம் நிலை குலைந்து விடும். அடுத்தது பானை, அந்த மாஞ்சா காத்தாடி விடுறாங்க பாரு, அவங்கள நீங்கள் வென்று விடலாம். அடுத்தது மல்யுத்தம் செய்கிறாங்க பாருங்கள், அவங்களையும் நீங்கள் வென்று விடலாம். மல்யுத்தத்தில் ஜெயிக்கலாம், வியாபாரத்தில் ஜெயிக்கலாம். சேவல் கட்டு, போர் சேவல் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இப்போ இந்த சண்டை கோழி விடுறாங்கல்ல, அதில் நீங்கள் ஜெயிக்கலாம். குதிரை பந்தயத்தில் ஜெயிக்கலாம். முதலாவதாக ஜூது, அனைத்து விதமான சூதலையும் நீங்கள் ஜெயித்து விடலாம். லாட்டரி, குதிரை பந்தயம், இப்படி எல்லாத்துலேயுமே ஜெயித்து விடலாம். இதுக்கப்புறம் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்படியாப்பட்ட சத்ருவாக இருந்தாலும் உங்களை கண்டவுடன் நிலை குலைந்து விடுவார்கள், தன்னிலை மறந்து விடுவார்கள், ஓட்டம் பிடிச்சு ஓடிடுவாங்க. அப்படி எதிர்த்தாங்கன்னா அவங்களை நீங்கள் இலகுவாக வீழ்த்தி விடலாம். ஏன்னா உங்களை எப்படி அவங்க எதிர்கொள்கிறதுன்னா உங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வித்தை தான் இது. இந்த விபூதியை நீங்கள் ஜபிக்கும்பொழுது உங்களுடைய உள்ளங்கையில் பரப்பி வச்சு தான் நீங்கள் ஜபிக்கணும். அதை நான் விட்டுட்டேன். உங்களுடைய உள்ளங்கையில் பரப்பி வச்சு தான் நீங்கள் ஜபிக்கணும். இப்படி இந்த விஷயத்தை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் வீழ்த்தி விடலாம். வாழ்க்கையில் என்றுமே உங்களுக்கு ஏறுமுகம்தான். அனைத்து காரியங்களிலும் அனைத்து பந்தயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். செய்து பயன்பெறுங்கள். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.